जय जय शङ्कर हर हर शङ्कर ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாள்தோறும் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய நோக்கமே அதாவது புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டு அறவழியில் நடந்து இந்த சமூகத்தில் நேர்பட உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த தரிசனம் டிஜிட்டலின் நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது மகாபெரியவரின் கன்னிப்பேச்சு. என்னது? மகாபெரிய சுவாமிகளின் கன்னிப்பேச்சு. பொதுவாக நம்ம ஊரில் ஒரு குறள் உண்டு, குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழலையும் யாழையும் யாரா ரொம்ப பிரமாதம்பாங்கன்னா குழந்தைகளுடைய அந்த அற்புதமான பேச்சு சத்தத்தை கேட்காதவங்க தான் இந்த இசை பெருசுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு செய்தி உண்டு. பொதுவாக சந்நியாசம் அப்படிங்கிறதே இது இறைப்பேறு கொடுப்பினர். அதுவும் பால சந்நியாசம், ஒரு குழந்தை பேருவில் இளம் கால சந்நியாசம்ங்கிறது அது நினைக்கின்ற போதே கையெடுத்து நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். நம்முடைய 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு ஆதிசங்கரர் மரபிலே வந்து அந்த கலவையிலே இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திலே காஞ்சி மகா சுவாமிகள் மடத்தினுடைய பொறுப்பாக மடத்திலே மடாதிபதியாக பதவி ஏற்கின்ற போது அவருக்கு வயது ஒரு 13 இருக்கும். ஒரு பால்ய பருவம், குழந்தை பருவம், அறியா பருவம், அதான் உண்மை. இப்போ நீங்கள் நவீன உலகத்தில் எடுத்துக்கங்களேன், எப்படியெல்லாம் ஒரு சின்ன குழந்தை ஒரு பாட்டை தப்பு இல்லாமல் பாடினா எப்படி வியக்கிறோம். 1330 குறளையும் குழந்தைங்க தலைகீழ சொல்லும் போது எப்படி பிரமிப்படுகிறோம். அண்மையில் ஒரு குழந்தை தொல்காப்பியத்தை தப்பு இல்லாமல் அப்படியே எழுதி பேரும் புகழும் பெற்றிருக்காங்கங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சிக்குரியது. பொதுவாகவே சாதனைகள் செய்வது என்பது சிறப்பு. அதுவும் பிள்ளை பிராயத்தில், இளம் பருவத்தில் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பயிர் வளருகின்ற போது அது இளம் பருவத்திலேயே செம்மாந்திருந்தால் எவ்வளவு சிறப்போ, அதுபோல நம்முடைய மகாபெரிய சுவாமிகளுடைய கன்னிப்பேச்சினுடைய சிறப்பை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பெரிய நம்முடைய மகா சுவாமிகள் பட்டத்துக்கு வந்தார். அவருக்குன்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள், நியமங்களை வகுத்து கொண்டார். அப்படியே பாதார விந்தங்களாக நடந்து கும்பகோணத்தில் போயிருந்து சம்பிரதாய முறைப்படி நிறைய அத்வைத கருத்துக்கள், வேதத்தினுடைய சாராம்சம் நிறைய வாசிக்க வேண்டியது, படிக்க வேண்டியதெல்லாம் கற்றுத்தேர்வதற்கு கும்பகோணத்துக்கு போயிட்டாங்க ஆரம்ப கட்ட காலத்தில். அதனால தான் மகாபெரிய சுவாமிகளுக்கு ஆரம்பத்தில் கும்பகோண சுவாமிகள்னே ஒரு பேர் உண்டு. இது ஒரு கொசுறு செய்தி, அப்படியே வச்சுக்கோங்க. சுவாமியினுடைய 13 வயசில் முதல்ல அவருக்கு மக்கள் முன்னாடி பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு பெரிய சத்சங்கம், ஒரு உபன்யாசம் செய்வதாக திட்டமிட ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள். இதில் என்ன ஒரு சின்ன சங்கடம் அப்படின்னா, சாமி 68வது பீடாதிபதி, 65 விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் இருந்தாங்க. சுவாமிக்கு யார் ரோல் மாடல்னா 66 உபன்யாச சக்கரவர்த்தி மாதிரி, மடை திறந்த வெள்ளம் மாதிரி, குற்றால அருவி போல என்ன தலைப்பு கொடுத்து பேசினாலும் அப்படியே கொட்டி தீர்ப்பார். அந்த இடத்துல யார் வந்து அமர்ந்திருக்கார்? ஒரு பச்சிலம் பாலகனாக, ஒரு பால்ய பருவ சன்னியாசியாக மகாபெரிய சுவாமிகள் உட்கார்ந்திருக்கார். அன்னைக்கு ஒரு தலைப்பு சமந்தகமணி அப்படின்னு. சமந்தகமணிங்கிற தலைப்பு தான் சுவாமி பேசின முதல் பேச்சு, கன்னி பேச்சு. யாரை பற்றினா விநாயகப் பெருமான் பற்றியும்
பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த பகவான் கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் இணைத்து பேசிய பேச்சு தான் அந்த சமந்தகமணி. விநாயகர் கிருஷ்ணன் பற்றிய சிறப்பு அது அப்படியே இருக்கட்டும். இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. காட்டுத்தீயா ஊர் முழுக்க, கும்பகோணம் முழுக்க செய்தி, பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போயாச்சு. ஒரு வயது முதிர்ந்த பெரியவருக்கு மனசில் ஒரு சின்ன சங்கடம். எப்போதுமே ஒரு இசை கச்சேரிக்கு போகிறோம், முதல் நாள் ஒரு பெரிய வித்வான் பாடியிருப்பார், அடுத்த நாள் அவங்களோட தான் ஒப்பிட்டு பார்ப்போம். அதை நம்மளே ஒரு விளையாட்டு பார்க்குறோம். இது மனித இயல்பு தானே. ஒருத்தர் நல்லா ஆடிட்டார்னா அவரோட பிரசித்தி பெற்ற ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்ப்போம். இது மனித இயல்பு. ஆனால் இதுக்கு முன்னாடி யார் அதை சிறப்பு செஞ்சாங்கன்னா 66வது பீடாதிபதி நம்முடைய குருமகா சன்னிதானம் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட அந்த 66வது பீடாதிபதி பெரிய உபன்யாச சக்கரவர்த்தி. அவர் பேசின பேச்சு எங்க, இந்த 13 வயசு பாலகன் எங்க, இவரை போய் இந்த பீடத்தில் தளபதியாக உட்காத்தி வச்சு அதிபதியாக அமரச் செய்து எல்லாரும் கொண்டாடுறோமே, இன்றைக்கு அவருடைய பேச்சு எப்படி இருக்குமோன்னு ஒரு பெரியவருக்கு மனிதனுக்கே உரிய இயல்பான எண்ணத்தோடு ஒரு எண்ணம் தோன்றி பதிவு செய்யப்பட்டு விட்டது. சாமி வரார், நேராக ஒளிபெருக்கி மைக்கு முன்னாடி போய் உட்கார்றார். கிட்டத்தட்ட ஒரு 1:45 2 மணி நேரம் சமந்தகமணி குறித்து அப்படி மடை திறந்த வெள்ளமாக 2 மணி நேரம் பேசி முடிக்கிறார். விண்ணில் ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. எல்லாரும் சங்கரா 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 சங்கராங்கிறாங்க. அந்த வயது முதிர்ந்த பெரியவர் அப்படி தண்ணியை தள்ளி கப்பல் போகிற மாதிரி, அப்படி காற்றை கிழிச்சு போகிற மாதிரி அப்படி மக்களை தள்ளிண்டு ஜெய ஜெயசங்கர அரகர சங்கரை சொல்லிட்டு தோளில் இருந்த துண்டை இடுப்பில் கட்டி நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணி, பெரியவா என்னையை மன்னிச்சுக்கணும், பெரியவா என்னை மன்னிச்சுக்கணும். பெரியவருக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்ன தப்பு தண்டா பண்ணார், எதுக்கு திடீர்னு மன்னிப்பு? பொல 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 பொலன்னு அழுதுண்டே சொன்னார். பெரியவா, சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பாலா போன மனுஷன் தானே, இந்த பக்குவம் இல்லாத மனசு தானே 68வது பீடாதிபதியோடு உங்களை வச்சு ஒப்பிட்டுட்டேன். நீங்கள் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், இன்னமே எப்போ உங்கள் பேச்சை கேட்க போகிறேன், எப்போ உங்கள் பேச்சை கேட்க போகிறேன். இந்த பாலும் உயிர் இன்னும் சில காலம்தானே இந்த உடம்புல இருக்கும். இப்பயே எனக்கு வயசாகிடுத்து. இந்த பாலசன்னியாசியினுடைய பேச்சை இன்றைக்கி கேட்ட மாதிரி நான் எப்பெல்லாம் கேட்க போகிறேன். தேன் வந்து பாயுது காதினேன்னு பாரதி சொன்னால் இன்றைக்கி நான் அது உண்மைங்கிறத அனுபவிக்கிறேன் பெரியவான்னாராம். பெரியவா ஒன்றுமே சொல்லியான், ஒரு புன்முறுவலோடு அமைதியாக உள்ளே போயிட்டாராம். தன்னுடைய முதல் கன்னி பேச்சில் சமந்தகமணி என்கின்ற தலைப்பில் கும்பகோணத்தை ஒரு சிலிர்ப்பூட்டிய பேச்சு, சாதாரணது இல்லை. பெரியவாள் ஒரு நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் முடித்து தேர்த்த பிரசாதம் கொடுத்து உட்காந்துருக்கார். ஒரு 30 வயசு பையன் வந்தான், நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பெரியவா நாளைக்கு நான் மதம் மாற போகிறேன். ஒன்றும் எல்லாரும் என்னடா பெரியவாள்கிட்ட இப்படி எடுத்தங்கவுத்தோன்னு பேசுகிறார். பெரியவா நான் நாளைக்கு மதம் மாற போகிறேன். ஏன்னா பிரதியுபகாரம் எதிர்பார்க்காம நம்ம மதத்தில் எதுவுமே இல்லை. பிறருக்கு இறைந்து உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்றுமே பெரியவா சொல்லியான். அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டார், இவன் பாட்டுக்கு போயிட்டான். திருப்பி சாயந்தரம் வந்தார். பெரியவா சொன்னாலாம், இங்கே வா, நீ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், அது உன் கையில். நம்மளுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்த விஷயங்கள்லாம் படி, பக்தி இலக்கியங்களை கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் ஒரு முடிவெடுன்னாராம். ஒரு 6 மாதத்தில் அதே இளைஞன் வந்து பெரியவாள்கிட்ட நெடுஞ்சாங்கடையாக விழுந்து, பெரியவா அன்னைக்கு நீங்கள் மட்டும் என்னைய மனமாற்றம் செய்கிற மாதிரி மனமாற்றம் செய்யலைன்னா நான் மதத்தை விட்டு மாறி இருப்பேன். தப்பு கிடையாது. பெரியவா சொன்னாலாம், தப்பு கிடையாது. உடனே இவர் சொன்னாராம், நம்ம மதத்தினுடைய பெருமையும் பாரம்பரிய சிரிப்பும் படித்தால்தான் தெரிகிறது. நம்முடைய இலக்கிய இதிகாசங்கள் புழுகு மூட்டை இல்லை, பலகாலம் உதவக்கூடிய நமக்கு உடன் வரக்கூடிய கட்டுசோறு என்றைக்கும் உதவியாக இருக்குங்கிறத ஒவ்வொரு இலக்கியம் படித்த போது உணர்ந்தேன். பெரியவா
உங்களுடைய ஞானமே ஞானம் நாராயண். அதாவது ஒரு இளம் வயதிலேயே தன்னுடைய கன்னி பேச்சாலும் தன்னுடைய செய்கையாலும் பக்தர்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நனையச் செய்த பெரியவா என்றைக்கும் பெருமைக்குரியவர். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். शङ्कर हर हर शङ्कर जय शङ्कर